Hi friends. Welcome back to our channel. இன்னைக்கு என்னன்னாக்கா நாங்க நாட்டு மீன் நிறைய மீன் வாங்கி வந்திருக்கோம். நம்ம இது என்ன இது இவ்ளோ மீன் கடை வைக்க போறீங்களான்னு கேட்காதீங்க. நாங்க மீன் சாப்பிட்டுக்கிட்ட ஒரு 1.5 மாசம் ஆகுது. 1.5 மாசம் 2 மாசம் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா மீன் வேட்டை தான். எனக்கு வந்து பயங்கர வெறியா இருக்குது எனக்கு. இங்க பாருங்க இது ஃபுல்லாவே ஜிலேபி தான் இது. இது ஃபுல்லாவே ஏரி மீன் தான பட்ட? ஆமா. ஆத்து மீன். ஆத்து மீன் இது. எல்லாம் பெரிய பெரிய ஜிலேபி. ஆமா இது மீன்காரங்கலாம் வந்து ஒரு அண்ணன் வந்து ஏமா ரொம்ப நாளா நீங்க மீனே வாங்கல அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்க சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லியிருந்தோம். எங்களுக்கு கேட்டோம் சரியா கிடைக்கல. இவங்க வந்து பட்டு வந்து தெரிஞ்சவங்க கிட்ட மீன் சொல்லி அவங்களே எடுத்துட்டு வந்து பிடிச்சி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா எங்களால வீடியோ வந்து எடுக்க முடியல. ஏன் பட்டு ஏன்னா அவங்க நைட்ல போறாங்க. அவங்க நைட்ல போயிட்டு மீன் பிடிச்சதுனால எங்களால வீடியோ எடுக்க முடியல. இல்லைன்னா இந்த மீன் பிடிச்சதுலாம் நீ போயிட்டு எடுத்துருப்பதான் நான் சொல்றேன். ஓகே இப்போ வந்து நானும் அம்மா தான் க்ளீன் பண்ணோம். இத வந்து க்ளீன் பண்ணி இத வந்து குழம்பு வைக்கிறதோ ஃப்ரை பண்றதோ வறுக்கறதோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குழம்பு வறுவல் எதுவா இருந்தாலும் ஃபுல்லா பட்டு வந்து வீடா சாப்பிட போறாங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன மீன்னா எனக்கு ரொம்ப உசுரு. எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் தான் போயிட்டு மீனை வந்து க்ளீன் பண்ண போறேன். நானும் அம்மாவும் தான். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு பார்க்கவே. இது வந்து இப்போ நீங்க நேரா டைரக்டா காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா இது எப்படி ஒரு 1500 குள்ள அப்படியே ரத்தம் வருது. மீன் செதில் வந்து அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த ஆயத்துல இருந்து ரத்தம் வருது. ஃப்ரெஷ் மீன் தான் இது. சரி ஆயலாமா? ஆயலாம். ஜிலேபி மீன் வந்து எப்படி ஆயறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அதையும் பாருங்க. மட்டும் அம்மா தான் ஆய போறாங்க. எனக்கு மீன் ஆயறது பத்திலாம் தெரியாது. நான் சும்மா பாப்பேன் வேடிக்கை. போலாமா? போயிட்டு காய்ஸ் இந்த மாதிரி கத்தி எடுத்து பெறாலாம் இப்படி அடிச்சுக்குவேன் நான். எப்படின்னா நானும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செய்வேன். பெறலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வரும். சாம்பல் போட்டா வரும்ல ஃபர்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிற இதெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் முதல்ல வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அம்மா அதை வெட்டி தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். அம்மா வெட்டுறாங்க பாருங்க அரியாமனையில. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். ஏன்னா முள்ளு வந்து கிழிச்சிக்கும் கையில. எலும்பு மாதிரி இருக்கும். ஆமா சாம்பல்ல தொட்டுக்குறாங்க மீன். அம்மா நல்லா படா சைஸ் மீன் எல்லாமே பெரிய பெரிய மீன் டைட்டா இருக்கும். அரியாமனை தீத்தின்னு வந்திருக்கலாம்ல. தீத்தி அந்த தான் அஞ்சிட்டு தீத்திட்டு வரல. இல்ல பரவாயில்ல. என்ன பட்டே மீன் ஆஞ்சிட்டியா? அம்மா ஆஞ்சி பார்த்தாங்க. அம்மா வர முடியல விட்டுட்டு போயிட்டாங்க. இது ஃபுல்லாவே நான் தான் க்ளீன் பண்ணி ஆஞ்சேன். பட்டு பாருங்க எப்பவுமே அப்பா தான் மீன் ஆயிரத்துல எக்ஸ்பர்ட். இப்ப பட்டும் எக்ஸ்பர்ட் போல கத்துக்கிட்டாங்க. கத்துக்க வேண்டியது இதுல என்ன, நீ கத்துக்கவே மாட்ற. ஐய் நானும் கத்துப்பேன். எனக்கு சங்கரா மீன் மட்டும்தான் ஆய தெரியும். எல்லா மீனும் ஆயும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏய் கவளை மீன் கூட நான் வாஷ் பண்ணுவேன். கவளை மீன் கவளை மீனும் சங்கரா மீனும் நான் வாஷ் பண்ணுவேன். அப்படியா? இங்க பாரு அப்படியே கடையில பீஸ் போடுற மாதிரி பீஸ் போடு. ரொம்ப சின்னதா போடுறேன். ஏய் இல்லப்பா அப்பதான் வேகும். சரி சீக்கிரம் நான் குழம்பு அங்க கூட்டிட்டேன். சரி போ. ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவும் பட்டும் வந்து மீன் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாஷ் பண்ணி முடிக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணிடலாம், வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த தாளிப்புக்கு பண்ணுவோம் இல்லையா, வடகம் சீரகம் வெந்தயம் கடுகு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்ததும் பூண்டை தட்டி வச்சுருக்க பூண்டை என்ன பண்ணணும், பூண்டு போட்டுக்கணும். அது வந்து செகர விடக்கூடாது பூண்டு. அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டு எடுத்துக்கணும். எப்பவுமே மீன் குழம்பு வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக. நல்லா வெங்காயம் வதங்கணும். தக்காளியை போட்டு புளியை கரைச்சி வச்சிருப்போம் அதை ஊற்றிக்கிட்டா மீன் குழம்பு ரெடி. மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணுமா? சூப்பரா மஞ்சள் போட்டு குடஞ்சி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு குடப்பி அவசரம். இன்னும் மீனே போடல, மீன் குழம்பு வாசனை தான் வருது. நான் வானல்ல தான் வச்சேன். அது ஒரு வீடியோ கிளிக் எடுத்தேன். அப்புறம் என்னடா அது சட்டியில் இருக்கீன்னு நினைக்காதீங்க. வானல்ல தான் வச்சுட்டேன். அப்புறமேட்டா மூடு மாறிடுச்சு. ஓகே சட்டியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ண, வெங்காயம் தக்காளி வதக்குனல அதை அப்படியே தூக்கி சட்டியில் பொங்குது பொங்குது பொங்குது.
நல்லா வாசனை வருது. சட்டியில போட்டா நல்லா கொதிக்குது. பட்டு வந்து 1.5 மாசமா வெறியில இருக்காங்க. வெறி கொண்ட அப்படியே மீனே சாப்பிடாம உடல்லையும் ப்ராப்ளம், மனசளவுலயும் ஐயோ மீன் சாப்பிடலையே, நாக்கும் செத்து போச்சு. அது மாதிரி எல்லாமே ரொம்ப பிரச்சனை. மீன் சாப்பிடலன்னா எல்லாருக்குமே தான், எனக்கு மட்டும் இல்ல. ஆமா, மீன் சாப்பிடலன்னா கை கால்லாம் ஒரு மாதிரி உடம்பு அளவுலயும் சரி, மனசளவுலயும் சரி, வாய் அளவுலயும் சரி, எல்லாமே வந்து எப்படின்னா ஃபால்ட். ஐயோ மீன் சாப்பிட்டாதான் அவங்க உடம்புலயும் சரி தெம்பு, அப்படி நாக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கவுச்சு எதுவுமே இல்லைன்னா ரொம்ப செத்து போயிடும் இல்லையா. 1.5 மாசம் ஒரு முட்டை ஒரு ஆம்லேட் எதுவுமே இல்லை. இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுட்ட. பட்டு வந்து ஒரு பிடிக்க போறாங்க. ஸோ அதனாலே நான் வந்து எப்படின்னா நல்லா வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே வச்சிருக்கேன். நல்லா தான் வரும். நல்லா எண்ணெய்லாம் நிறைய ஊத்தி நிறைய எப்படின்னா சீரகம் வடகம்லாம் நல்லா முறையா போட்டு வெந்தயெல்லாம் போட்டு நல்லா சூப்பரா தாளிச்சு நல்லா வச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல சரியா. இப்ப வந்து குழம்பு நல்லா கொச்சிட்டு இருக்கா. அப்படியே மீன் வந்து குழம்புக்கு கொண்டு எடுத்துலாம். வறுக்கிறது வந்து அம்மா வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எலுமிச்சை மாவு ஊற்றுங்க. மீன் வந்து எலுமிச்சை மாவு தான் முக்கியம். அதுவும் வந்து நாட்டு மீனுக்கு நாட்டு மீன் எலுமிச்சை மாவு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்டாகவும் இருக்கும்ல. ஆமா, புளிப்பு டேஸ்ட்லாம் ஏறிக்குன்னு. ஆமா, செமையா இருக்கும். மிளகாத்தூள் தானா? மாமியார் வேலை செய்யறாங்க, மருமக வேடிக்கை பார்க்குறான். நான் பாப்பேன், அவங்க செய்வாங்க, நான் பாப்பேன். இங்க பாருங்க மணக்காடு மசாலா எங்க வீட்டை தீர்ந்து போச்சா. ஐயோ, இது எந்த வாட்டம் தான் பிச்சு வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன் சிந்தாதமா? இங்க பாருங்க, மீன் வறுக்கிறதுக்கு ஹைலைட்டே மணக்காடு மசாலா. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அது என்ன போடுவாங்க நமக்கு தெரியாது. உனக்கு தெரியும், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியே சூப்பரா நல்லா வாசனை நல்லா இருக்கும். மணக்காடு மசாலா போட்டா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். எப்படின்னா நம்ம இப்பி மேகில உண்மையாவே சொல்றேன், அது பயங்கரமாவே இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது வந்து நம்ம ஊர் கடையில சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். இல்ல, சூப்பர் மார்க்கெட்ல மணக்காடு மசாலா கேட்டா தருவாங்க. நம்ம இது வரைக்கும் கேட்டதுல ஏன்னா நம்மளுக்கு சேலத்துல இருந்தே வந்ததுனால நம்ம இங்க எங்கேயும் லோக்கல்ல எங்கேயும் வாங்கல. எங்களுக்கு அங்க இருந்து வந்துச்சு. ஆனா ஒரு 2 வருஷமா நாங்க அதை யூஸ் பண்றோம். இப்ப வந்து இது காலி ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. இது மட்டும் தான் இருந்துச்சு எங்க கிட்ட. இங்க வந்து காலி ஆயிடுச்சு. நான் அங்க போயிட்டு எங்க அம்மா கிட்ட கேட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டேன். நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க, அதை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப வந்து இதை போட்டு தான் இப்ப மீன் வறுக்க போறோம். என்னம்மா எலுமிச்சமா போட்டியா? கம்மி பண்ணிட்டு இதை நிறைய போடுங்கம்மா. இல்ல இது லைட்டா தான் போடணும். என்ன கொஞ்சம் நாள் வரணும்ல. அங்க ஒருத்தர் என்னமோ பண்றாங்கன்ட்டு வேடிக்கை பாக்குறாரு. இந்த மசாலா வெளியில தெரு வரைக்குமே வாசனை வருது. வாசனை தான். பார்த்தா இட்லி தூள் மாதிரி இருக்குது. ஆமா சாப்பிடு. வச்சு வந்து தூங்கிட்டு இருந்தானா, அவன் தூங்கின கேப்ல போயிட்டு மீன்லாம் வாஷ் பண்ணி நான் குழம்பே வச்சுட்டேன். டக்குன்னு ஏன்னு வந்துட்டான். இப்போ வந்து மசாலாவில் உப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பெசரி ஊற வச்சுட்டேன். எல்லாம் ஊறி போச்சு. இப்போ தோசை கல்லில் போட வேண்டியதான். வசன் குளிக்கிறான். வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியதான். போட்டு சாப்பிடணும். கிரி தான் வந்து போடணும். கல்லி வச்சுட்டு போயிடுது. கல்லி வச்சுட்டா? அப்ப நீ போய் போடு போ. எரியுமா? அவ்வளவுதான். இதான் லாஸ்டா? லாஸ்ட் இது தோசை கல்லி. 2-3 ஈடு போட்டு எடுத்துட்டீங்க போல. போட்டேன். 3 ஈடு போட்டு அம்மா வேர்த்து இழுத்து போயிட்டாங்க.
உன்னிட்டு போட்டேன் இது வேலை முடிஞ்சிச்சு. என்கிட்ட விட மாட்டாங்க, ஏன்னா நான் நாஸ்தி பண்ணிடுவேன்ட்டு அவங்களே என்னால் முடியலனாலும் பரவாயில்ல நின்று வறுக்கிறாங்க. நான் வேகாமல் எடுத்துட்டேனா? ஓகே, சாப்பிடலாமா? நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணேன், சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. இங்கே பாருங்க, நான் வச்ச மீன் குழம்பு ருசிச்சு பார்ப்பட்டு. எப்படி இருக்கு மீன் குழம்பு? இன்னும் சாப்பிட்டே பார்க்கல. நான் வச்ச மீன் குழம்பு ருசிச்சு பார்ப்பட்டு. மீன் வறுவல் அம்மா ஃபைனலாக நின்று கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. மீன் குழம்பு நான் வச்சேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. மீன் குழம்புனாலே தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஆமாம். சாப்பாடு பட்டு உள்ளே இறக்கின்னு இருக்காங்க மீனை. சாப்பிடு சாப்பிடு பட்டு. முதல்ல எல்லாரும் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, முதல்ல மீனை சாப்பிட்டுன்னு இருக்க, அப்புறம் எப்படி பூவா சாப்பிடுவேன்? அப்ப தெரிஞ்சுக்கோ எவ்வளோ வெறியில இருக்கிறது. வெறியில இருக்கிறது. எனக்கு வந்து மட்டன் பிடிக்காது. இது வரைக்கும் நான் மட்டன் சாப்பிட்டதே இல்லை. நான் வந்து கூட இது வரைக்கும் இங்கே சாப்பிட்டது இல்லை, எங்கள் வீட்டை அடிக்கடி செய்வாங்க. நான் மட்டன் சாப்பிட்டதே இல்லை, எனக்கு கரு தெரிஞ்சிருந்து சாப்பிட்டதே இல்லை. நீ சாப்பிட்ருப்ப, உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்சிருந்து நான் மட்டன் சாப்பிட்டதே இல்லை. மட்டன் பக்கத்தில் யாராவது சாப்பிட்டா கூட நான் அவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட கூட. நான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க, நான் சாப்பிட்டாலே ஒழுங்காக திருப்பிக்கின்னு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க என்னையே. சிக்கன் லைட்டாக சாப்பிடுவேன், சிக்கன் பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தாக்கா மீன் தான். மீன் வச்சு வெளுத்து கட்டிடுவேன். போதுமா? தட்டில் மீன் போதுமா? கண்ணு வச்சிருவாங்க. தட்டில் அசால்ட்டா சாப்பிடுவேன் நான். இருந்தாலும் என்ன பண்றது, ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிட்ருவேன். அதனால நம்ம சாப்பிட்டு மீன் வச்சுட்டு. சரி சாப்பிடு. என்னடா அது தண்ணியும் பச்சை தண்ணி மொண்டு ஊத்துற மாதிரி இருக்கு. அதெல்லாம் முக்கியம் இல்லை, டேஸ்ட் இருக்கா. நல்லா கலக்கி ஊத்தணும். மேலோட ஊத்துவாங்க குழம்பு. குடு, நான் ஊத்துறேன். போதுபட்ட மாங்காய் மட்டும். மாங்காய் மட்டுமா? குழம்பு மீன் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், முதல்ல வறுத்த மீன் தான். பட்டுக்கு நிறைய குழம்பு இருந்தால் பிடிக்காது. பட்டு வெறி கொண்டு சாப்பிட்றாங்க. இதோட ஒரு வாரத்துக்கு மீன் தான், சளிச்சு போகிற வரைக்கும் மீன். செம்மையா இருக்கு நாட்டு மீன் குழம்பு. அது சட்டியில் வச்ச குழம்பு செம்மையா இருக்குது. 2 தாட்டியே விரதம் இருந்தோமா? எடுத்துச்சா? 2 தாட்டியே விரதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஆமாம் சமைச்சு சாப்பிடுங்க. ஜிலேபி மீன் வாஷ் பண்ணுறதுலேருந்து எப்படி குழம்பு வச்சது வறுத்தது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், ஓகே, டாடா, பாய். பாய். இந்த தட்டு வச்சிருவாங்க, ஆளாளுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதா, பங்குலாம் இல்லை.